மறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். முதலாவது, இவர்கள் தீமையை விட்டு விலக வேண்டும். தீமை என்றால் எது? தேவனுக்கு பிரியமில்லாதவைகள். தீமை என்றால் எது? பாவ கிரியைகள், பொய்கள், ஏமாற்றங்கள், அசுத்த கிரியைகள், அருவருப்பான கிரியைகள், பாவங்கள், அக்கிரமங்கள், பொல்லாத கிரியைகள். இப்படிப்பட்டதான பொல்லாத கிரியைகள் யாவையும் தீமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தீமையை என்ன செய்ய வேண்டும்? விட்டு விலக வேண்டும். தீமையை விட்டு விலகு, நன்மை செய் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய கோபத்துக்கு ஏற்ற கிரியே தீமை. தீமையை விட்டு விலக வேண்டுமானால் தேவனிடமாக மனம் திரும்பி வர வேண்டும். மனம் திரும்பி அவரிடத்திலே தங்களுடைய சகல பாவங்களையும் அறிக்கையிட்டு இனி பாவம் செய்ய மாட்டேன் என்று தேவனிடத்திலே உடன்படிக்கை பண்ணி அவரிடத்திலே கடந்து வர வேண்டும். அந்த உடன்படிக்கையின் மூலமாக இவர்களுக்கு என்ன உண்டாகிறது? பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு உண்டாகிறது, பரிசுத்தம் ஏற்படுகிறது.